பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. இணைந்து இந்த நாளிலும் தேவனுடைய சந்நிதியில் ஒருமித்து ஜெபத்தோடு இந்த நாளை துவங்க உதவி செய்தாரே நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 17 நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பிப்பேன். விழுந்து போன தாவீதின் கூடாரம் மறுபடியும் எழுப்பிப்பேன். தேவன் தன்னுடைய வார்த்தையில் ஆமேன் தாவீதுக்கு ஆமேன் அந்த ராஜ்யத்தில் ஆமேன் ஒரு புருஷன் இல்லாமல் போவதில்லை என்று வாக்கு பண்ணினவர். ஆனால் தாவீதின் கூடாரமோ விழுந்தது. இஸ்ரவேல் ராஜ்யம் ஆமீன் நொறுங்கி கிடக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ஆமீன் இஸ்ரவேல் என்கிற அந்த ராஜ்யம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தேவன் தன்னுடைய வார்த்தையின்படியே மறுபடியும் எடுப்பிப்பேன். ஏன் விழுந்து போனது? ஏன் உடைந்து போனது? ஏன் சிதறி போனது? ஆமீன் என்றால் தெய்வ சத்தத்துக்கு செவி கொடாததினால். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் மறுபடியும் நான் எழுப்பிப்பேன். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மறுபடியும் தேவ ஜனம் கீழ்ப்படியாமதனால ஆமேன் தேவனால் சிட்சிக்கப்படுகிற நேரங்கள் உண்டு, தேவனால் தண்டிக்கப்படுகிற நேரங்கள் உண்டு. சீர்படுத்தும்படியாய் ஆமேன் அவர் நெருக்கி முன்னும் பின்னும் என்னை தன் கரங்களால் நெருக்குகிறார் என்று சொல்லுகிற இடங்களும் உண்டு. ஆனால் எதற்காக என்றால் மறுபடியும் திருப்பி எழுப்ப, திரும்பவும் சாட்சியாய் நிறுத்த, திரும்பவும் கர்த்தருடைய நாமத்துக்கென்று எந்த திட்டத்தோடு தேவன் உன்னை அழைத்தாரோ, தெரிந்தெடுத்தாரோ, உடைந்து போயிருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம், பின்மாறி போயிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம். ஆனால் மறுபடியும் உன்னை திரும்பி எழும்ப கட்ட விரும்புகிற ஒரு தேவன் அவர். ஹல்லேலூயா, ஆமென். சிம்சோன் விழுந்தான், உண்மைதான். ஆனால் மறுபடியும் அவன் தன்னுடைய கடைசி வினாடியிலாவது பழி வாங்கணும்னு உள்ள ஒரு விண்ணப்பம், அது நிமித்தம் திரும்ப அந்த பலன் அவனுக்குள் இறங்கி வந்தது. அவனை பலப்படுத்தினார். விழுந்து போன அநேக தெய்வ பிள்ளைகளை எழுப்பினார், நிறுத்தினார், சாட்சியாய் மறுபடியும் பிரகாசித்தார். இந்த காலைவேளையில் எந்தெந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் விழுந்தது நிமித்தம் பின்மாற்றத்தில் இருக்கிறாய், திரும்பவும் கூடாரத்தை எடுப்பிக்கிற, கட்டுகிற, உயர்த்துகிற ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த கால வேளையில யார் யார் பின்மாற்றத்தில் இருக்கிறீங்களோ, தேவனை விட்டு விலகி போனீர்களோ, மறுபடியும் தேவ சந்நிதியில் ஆண்டவரே தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டின கர்த்தர் என்னுடைய வாழ்வையும் திரும்ப எடுப்ப உயர்த்த, மறுபடியும் ஆண்டவரே இருந்த அந்த அஸ்திவாரங்களை உறுதிப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். விட்டு கொடுப்பீங்களா? தேவன் உன்னை மறுபடியும் உயர்த்துவார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளையிலும் நம்முடைய சந்நிதியை நோக்கி பார்க்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள கர்த்தர், விழுந்து போன ஜனத்தை ஆண்டவரே மறுபடியும் தருணம் கொடுத்து உயர்த்தி எழுப்பி நிறுத்துகிற கர்த்தர், இந்த நாளில் என்னுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களிலும் விழுந்து போன இடங்களை சீர்படுத்தி, விழுந்து போன இடங்களில் மறுபடியும் எழும்ப பரலோக தகப்பனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், சாட்சிகளாய் நிறுத்தும், அநேகருக்கு முன்பாய் மறுபடியும் நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நிலைநிறுத்த ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பினார், உன்னையும் எழுப்புவார். God bless you. Praise the Lord.